வணக்கம், நான் ஷெஃப் சீதாராம் பிரசாத், கார்ப்பரேட் ஷெஃப் ஜிஆர்டி ஹோட்டல்ஸ் அண்ட் ரிசார்ட்ஸ். நவராத்திரி ஸ்பெஷல் சில ஃபியூ டிஷ்ஷஸ் நான் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்க போகிறேன். நவராத்திரின்றது வந்து 9 நாள் ஃபெஸ்டிவலு, ஃபாஸ்டிங் இருப்பாங்க. ஸோ ஈவினிங் வந்துட்டு பூஜை பண்ணிவிட்டு தே வில் பிரேக் த ஃபாஸ்டிங். ஸோ அதுக்கு வந்து சில ஸ்பெஷல் டிஷ்ஷஸ் வந்துட்டு ட்ரெடிஷ்னலாக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஸோ அது பிரகாரம் வந்துட்டு டெய்லி 2 டிஷ் நான் வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிப்பேன். ஸோ யூ கேன் டூ இட் அட் யுவர் ஹோம்ஸ். உங்கள் வீட்டில் நீங்கள் பண்ணிவிட்டு அதை நீங்கள் எல்லாருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம். முதல் நாள் பிரசாதம் பால் பாயசம் கொண்டக்கடலை சுண்டல் பண்ண போகிறோம். பால் பாயசத்துக்கு தேவையான பொருளை நம்ம பார்த்தோம். இப்போது இது எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இப்போது நம்ம வந்துட்டு ஒரு நல்ல சுத்தமான நீட்டாக நல்ல பாத்திரத்தை நம்ம சூடு பண்ணி ரெடியாக வச்சுருக்கிறோம். ஸோ அரிசி வந்து பச்சரிசி நல்லா ஊற வச்சுருக்கோம் பாருங்கள். நல்லா ஒரு அரை மணி நேரம் நம்ம ஊற வச்சுருக்கிறோம். நல்லா சாஃப்டாக நல்லா ஊறி இருக்குது அரிசி. இந்த தண்ணியை வந்து நம்ம வடிகட்டுறோம். ஊற வச்ச அரிசியை நம்ம நல்லா சூடான தண்ணியை கொஞ்சம் லேசாக ஊற்றிக்கிறோம். ஸோ இது வந்துட்டு டைரெக்டாக பால் போட்டு கொதிக்க வச்சிங்கன்னா ஒரு அரை வேக்காடு வந்துட்டு ஒரு 2 கொதி வந்த உடனே பால் ஊற்றி சாஃப்டாக ரைஸு சாஃப்டாக குக் பண்ணோம். ஸோ அதனால் கொஞ்சம் ஃபஸ்ட்லேயே பால் ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக அடி பிடிச்சிடும் உங்களுக்கு. ஸோ அதனால் வந்துட்டு தண்ணியை ஊற்றி ஸோ நம்ம வந்து வி ஆர் பிரிங்கிங் இட் டு பாயில். கொஞ்சம் ஒரு கால் வேக்காடு ஒரு 2 கொதி வந்த உடனே பாலை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். சூடான பாலை வந்து இதில் ஆட் பண்ணி நம்ம நல்லா சாஃப்டாக ரைஸை குக் பண்ணுறோம். சரிங்களா? நல்லா ஸோ ஒரு ரைஸ் வந்துட்டு சும்மா ஒரு கால் வேக்காடு வந்து இருக்குது இப்போது. ஸோ இப்போ வந்துட்டு இந்த இதில் வந்து நல்லா சூடான பாலை நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ பால் ஊற்றி ரைஸ் வச்சு கொதிக்க வைக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அப்பப்போ செக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஃப்ளேம் ரொம்ப கம்மியாக இருக்கணும். மூடி போட்டு நல்லா குக் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக குக் ஆகிடும் உங்களுக்கு. ஏன்னா ரைஸு பால் டக்குன்னு உட்காந்துடும், அடி பிடிச்சிடும். ஸோ எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம இதை குக் பண்ணணும் நம்ம. ஸோ பால் பாயசம் ஆல்மோஸ்ட் ஒரு 10-12 மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போது. ஸோ நம்ம செக் பண்ணுறோம் ரைஸ் நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கான்னு நம்ம செக் பண்ணுறோம். நல்லா திக்காக ரைஸ் வந்து ரொம்ப குழையக்கூடாது, மேஷ் ஆகக்கூடாது. ரைஸ் வந்துட்டு பால் பாயசம் சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கணும், பட் பல்லில் படணும். அதுதான் பால் பாயசம். சரிங்களா? அந்த குழையிற ஸ்டேஜ், அந்த குழையிற பால் ரைஸ் வந்து குழையிற ஸ்டேஜுக்கு முன்னாடி நல்லா திக்காக பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் நல்லா. ஸோ நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ ரெடியாக இருக்குது நம்மளுக்கு. இப்போது இந்த ஸ்டேஜில் இந்த சிம்மரிங் பாயிலிங் ஆகிட்டு நல்லா ஹாட் ரைஸ் குக் ஆகிருக்கு இல்லைங்களா? இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த சுகர் நம்ம ஆட் பண்ணுறோம். சர்க்கரையை நல்லா ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கணும். சர்க்கரை போடணுன்னா தின்னாயிடும் பால், கொஞ்சம் நல்லா தண்ணியாக இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் சுண்ட விடணும் நல்லா நம்மளுக்கு. சரிங்களா? இப்போது நம்ம கொஞ்சோண்டு ஏலக்காய், நல்ல ஃப்ளேவர் நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இதை அப்படியே நம்ம இறக்கி சைடில் வச்சிடறோம் நம்ம. ஸோ நம்ம ஒரு சின்ன ஃப்ரை பேன் எடுத்துக்கிறோம். நெய் ஊற்றுறோம் நம்ம இதுக்கு நான் சொன்ன அளவுக்கு நெய் நம்ம ஊற்றுறோம். நெய் லைட்டாக சூடான உடனே நம்ம கேஷ்யூ நட்டை போடுறோம். முந்திரி பருப்பை லேசாக ஒரு நல்ல இளஞ்சிவப்பு நேரத்தில் வதக்குறோம் முந்திரி பருப்பை. ஸோ லேசாக ரொம்ப லேசாக அப்படி ப்ரௌன் கலரில் வரும்போது ஸோ இது கூட வந்து நம்ம திராட்சை பழத்தை நம்ம போடுறோம். காஞ்ச திராட்சை இருக்கும் இல்லைங்களா? ஸோ இது ரெடியாக இருக்குது. ஸோ இப்போது நம்ம இதில் வந்து இந்த பாலில் ஸோ
பால் பாயசம் ஆல்மோஸ்ட் ரெடி. ஸோ முதல் நாள் பிரசாதம் கொண்டைக்கடலை சுண்டல் பால் பாயசம் ரெடி. ஸோ இது எப்படி இருக்குன்னு நீங்கள் வீட்டில் செஞ்சு டேஸ்ட் பண்ணிவிட்டு எங்களுக்கு சொல்லுங்கள். ஸோ பால் பாயசம் ரெடி உங்களுக்கு, சரிங்களா?